जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. ஸ்ரீ ஸ்ரீ குரு மகராஜ் அன்னி ஸ்ரீ சாரதா தேவி சுவாமிஜி சரண்களில் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே அமர்ந்துள்ள பெரிய மாதாஜி அவர்களுக்கும் மற்ற மாதாஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியுள்ள பக்தர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு ஜபத்தை பற்றி. நாம ஜபம். நாம ஜபம் அப்படின்னா இந்த கலியுகத்தில் வந்துட்டு நாம ஜபத்துக்கு தான் எல்லா சாஸ்திரம் புராணம்னு எது படித்தாலும் சரி, கலியுகத்தில் வந்துட்டு நம்ம பகவான் கிட்ட கூட்டிகிட்டு செல்றது எது? நாம ஜபம். சத்தியுகத்தில் வந்துட்டு விஷ்ணு பகவானை நாம் தியானத்தின் மூலமாக வந்துட்டு அது என்ன பலன் கிடைச்சதோ, திரேதாயுகத்தில் நம்ம விஷ்ணுவோட யாகத்தினால என்ன பலன் கிடைத்ததோ, துவாபர யுகத்தில் விஷ்ணுவோடைய பூஜை செய்தால் என்ன பலன் கிடைச்சதோ, அது வந்துட்டு கலியுகத்தில் வந்துட்டு பகவானுடைய நாமத்தை சொன்னால் கிடைக்கிறது. நம்ம பார்க்கலாம், குருமராஜ் அமுதமொழிகள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. ஏன்னா பகவானுடைய நாமத்தை வந்துட்டு சொல்லுங்க. நிறைய பேர் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, இறைவனை இந்த சம்சார கடல்ல இருந்து நாங்கள் எப்படி கடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பகவான் ராமகிருஷ்ணர் ஒரே பதில்ல, நீ பகவானுடைய நாமத்தை சொல்லு, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை, வேற எதுவும் தேவையில்லை. நம்ம பிரார்த்தனை செய்ய முடியாது, உட்காந்து தியானம் பண்ண முடியாது, ஆனால் பகவானுடைய நாமத்தை வந்துட்டு நம்ம ஈஸியாக சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக நம்ம ராமாயணத்தில் பார்க்கலாம். ஆஞ்சநேயர் வந்துட்டு ராமநாம சொல்லிட்டு இன்னும் உலகத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். ராமாயணத்தில் ஒரு கதை வருது. அதில் ராமரோட பட்டாபிஷேகம் நடக்குது. ராமரோட பட்டாபிஷேகம் அனைவரும், நிறைய பேர், முனிவர், ரிஷி எல்லாரும் வந்துட்டு அமர்ந்திருக்காங்க. ராமர், சீதா எல்லாரும் இருக்காங்க. அங்கே நாரதர் இருக்கார். அப்பொழுது ஆஞ்சநேயர் வந்துட்டு எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுறாரு, வணக்கம் செலுத்துறாரு. எல்லாத்துக்கும் யார் எத்தனை பேர் வந்தாரோ எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் நம்ம ஒரு நமஸ்காரம் அப்படி யாராவது பார்த்தா நம்ம வணக்கம் சொல்கிறது எதுக்கு? உன்னுள்ளேயும் இறைவன் இருக்கார், என்னுள்ளேயும் இறைவன் இருக்கார், அந்த ஆத்மாவுக்கு நான் நமஸ்காரம் வணக்கம் செலுத்துறேன். இப்போ எல்லாரும் யாராவது பார்த்தா ஹாய் எப்படி இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொன்று பெரியவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு இது பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம ஒருத்தருக்கு வணக்கம் செலுத்துறேன்னா அதில் வந்துட்டு நம்ம ஒன்றுள்ள இறைவன் இருக்கார், என்னுள்ளேயும் இறைவன் இருக்கார், அந்த இறைவனுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகின்றேன். அதனால தான் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் போய் அங்கே நமஸ்காரம் பண்ணார். அப்போது நாரதர் வர்றார். ஆஞ்சநேயரை பார்த்துட்டு சொல்கிறார், இங்கே பாரு, நீ எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுற, சரி அங்கே பாரு ராமர் பக்கத்தில் அந்த விஸ்வாமித்திர உட்காந்துட்டு இருக்காருல்ல, அவருக்கு மட்டும் நீ நமஸ்காரம் பண்ணாத. ஓ, எதுக்கு? அவர் தான் ராமரோட குருவாச்சு, அவரையே நமஸ்காரம் பண்ண வேணாம் சொல்கிறீங்க? அப்படி நான் சொல்கிறேன் இல்லை, நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் சரியா அப்படி சொல்கிறேன். சரி, அப்போது நாரதே சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணார். ராமர் பக்கத்துலேயே விஸ்வாமித்திர உட்காந்துருக்காரு, அவருக்கு நமஸ்காரம் பண்ணல. சரி, எல்லாம் பார்த்துட்டு விஸ்வாமித்திரக்கு கோபம் தெரியும். உங்களுக்கு விஸ்வாமித்திரன்னா பயங்கர கோவக்காரன். அவர், ராமா இங்கே பாரு, என்னை யாரோ ஒருத்தர் அவமதிச்சிட்டாங்க, நீ என்னைய அவமதிச்சிருக்கு, நீ என்ன தண்டனை கொடுப்ப அப்படி சொல்லி கேட்குறேன். குருவே, உங்களை அவமதிச்சிருக்கு, நான் மரண தண்டனை கொடுப்பேன், அது யாரும் சொல்லுங்க, நான் இப்பயும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அது யாரும் இல்லை தான், அந்த ஆஞ்சநேயர் தான், அங்கே நின்றுட்டு இருக்கான்ல அந்த ஆஞ்சநேயர், அவன் என்னை அவமதிச்சிட்டான். அப்படியா குருவே, இந்த இப்போவே அவனை நான் இப்பயும் அவனுக்கு கொள்றேன்னு சொல்லிட்டு அவரோட அஸ்திரத்தை எடுத்து, அம்பை எடுத்து, அவர் வந்துட்டு வில்லை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை வச்சு அவரை இது பண்ண போறாரு. ஆஞ்சநேயர் என்ன பண்ண வைப்பாரு, ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு அந்த ராமரையே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ராமரோட ஜபத்தை ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவன் என்ன பண்ணுது, அந்த அஸ்திரம் அவர்கிட்ட வந்து கீழே விழுந்துடுது. அப்போ அந்த ராம நாமத்துக்கு, பகவானுடைய நாமத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி. நம்ம எல்லாருமே வந்துட்டு குரு மகாராஜ், அன்னையார், எங்களோட நாமத்தை சொல்கிறோம் நாங்கள் இல்லையா? அதில் பாருங்க, ராமகிருஷ்ணர். இப்போ பிரணவ மந்திரம், பீஜ மந்திரம், ராமர் மந்திரத்தை சொன்னாவே நம்மளுக்கு அவ்வளோ பணம் கிடைக்குது. கிருஷ்ண மந்திரத்தை சொன்னாலும் நம்மளுக்கு பணம் கிடைக்குது. நம்ம ராமகிருஷ்ணர் மந்திரத்தை நம்ம சொல்லணும். அப்போ நம்மளுக்கு
நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா? நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ நம்ம டெய்லி பூஜை பண்ணுறோம், டெய்லி நாங்கள் எங்கே ராமகிருஷ்ணங்கள்லாம் ஹோமம் பண்ணும்போது பாருங்க, சர்வ தேவ தேவஸ்வரூபாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய நமக. எல்லா கடவுள், ராமர், கிருஷ்ணர், சீதா, எல்லா கடவுளும் பகவான் ராமர் உள்ள இருக்காங்க. அவரு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு எல்லாரும் அவரு நேரடியாக எல்லாம் பார்த்துருக்காங்க. நிறைய தரிசனம் கொடுத்துருக்காரு. அவர் அம்மாவும் அப்படிதான். சர்வதேவ தேவி ஸ்வரூபிணியை ஸ்ரீ சாரதா தேவியை நமக. எல்லா தேவ தேவி ஸ்வரூபமாவும் யார் இருக்காங்க? அன்னை ஸ்ரீ சாரதா தேவி இருக்காங்க. நம்ம எல்லாருமே பாக்கியம் செஞ்சவங்க. ஏன்னா நமக்கு எல்லா தெய்வத்தையும் ஒரு தெய்வத்தை கும்பிட எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு நம்ம பலன் வந்து நம்மளுக்கு கூடி கிடைச்சிருக்கு. இப்ப கிருஷ்ண நாமத்தை சொல்றோம். நம்ம ஒவ்வொரு நாமத்தை எல்லாரும் நினைக்கலாம், நிம்மதி இல்லை வீட்டுல. எல்லாம் இருக்கு வீட்டுல, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இது இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதி எங்க கிடைக்கும்? நீங்க நிம்மதி இல்லைன்னா வீட்டுல என்ன பண்ணுவீங்க? சரி, ஏதாவது ஒரு கோயில் போயிடலாம், நீங்க ஆசிரமத்துக்கு போயிடலாம், அங்க கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிம்மதி. அம்மாவோட முகத்தை பார்த்தோன்னா, குருமராஜ் முகத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஆனந்தம், சந்தோஷம் எப்படி வருது? ஏன்னா கடவுள் ஸ்வரூபமாக இருக்காங்க. அங்க பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதி வந்து வீட்டு இதுல எல்லா பிரச்சனையும் மறந்து போயிடுது. இப்ப நம்ம கடவுள் கிட்ட கேட்கறது, இப்ப நம்ம ஜபத்தை சொல்ல 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 நம்மளுக்குள்ள நிறைய ஒரு இது வந்துடும், மாற்றங்கள் வந்துடும். அந்த மாற்றம் வந்துட்டு நம்ம எதுவுமே பகவான் கிட்ட கேட்க முடியும். உன்னோட சரணங்கள்ல வந்துட்டு எனக்கு சுத்த பக்தி மட்டும் கூட, அது மட்டும் எனக்கு போதும் அப்படி சொல்லுவோம். இப்ப கிருஷ்ணன் ஒரு வியாபாரி இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஏழை, அவன் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாமட்டான். அவட ஒரு பசுமாடு எனக்கு கொடுங்க, என்கிட்ட வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. அவரும் ரொம்ப கஞ்சம், யாருக்கும் ஒன்றும் கொடுக்கறதே கிடையாது, ரொம்ப கஞ்சம். சரி என்ன பண்ணு, அவர்கிட்ட தான் கேட்க முடியும், இல்லைன்னா வேற யாரும் ஆளும் கிடையாது அவருக்கு. அதனால எனக்கு ஒரு பசுமாடு ஒன்று கொடுங்க, அதை வச்சு நான் எப்படியாவது என்னோட பொழப்ப ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம், நீ நாளைக்கு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். சரி, அவரு ஒன்று ஓடினாரு, கோயிலுக்கு ஓடினாரு, கிருஷ்ண மந்திருக்கு ஓடினாரு. கிருஷ்ணன்ட்ட போய் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு, கிருஷ்ணா நீ எப்படியாவது அவர் மனசுல போயிட்டு எனக்கு ஒரு பசுமாடு கொடுக்க சொல்லணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுமாட்டை வரைஞ்சி, கிருஷ்ணா நீ அவர் மனசுல போய் எப்படியாவது எனக்கு ஒரு பசுமாட்டை கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் முன்னாடி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தார். ஒரு நாள் அடுத்த நாள் ஒருத்தர் வந்து சொல்றாரு, பா நீ அந்த பெரியவிட்ட போயிட்டு வந்த இல்லையா, அவர் உன்னை கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சந்தோஷமா போடுறாரு. நேத்து நீ வந்து ஒரு பசுமாடு கேட்ட இல்லையா, உனக்கு அந்த பசுமாடை வச்சிருக்கீங்க, எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா. அவருக்கு ஒரே சந்தோஷம். இப்ப கிருஷ்ணன் மனசுல போய் எப்படியாவது பசுமாடு கொடுக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுமாட்டை வந்துட்டு வீட்டுக்கு பிடிச்சிட்டு போடு. பசங்கள்லாம் அப்பெல்லாம் பார்த்து அப்ப பசுமாடு கொண்டு வந்தா ஒரே சந்தோஷம், எல்லாம் குதிச்சு ஆடுதுங்க, எல்லாம் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கன்னத்துல கை வச்சுட்டு ரோகமா உட்காந்துட்டு இருக்காரு. என்னாச்சு? அப்பா பசுமாடு தான் கிடைச்சிருச்சு இல்ல, ஏன் இப்படி கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு? பசுமாடுக்கு என்ன இருக்கணும், வால் இருந்தாதான் பசுமாட்டுக்கு அழகு. பசுமாட்டுக்கு வாழையே காணுமே. கிருஷ்ணன்ட்ட ஏதாவது கேட்டா அவர் பூரணமா இல்ல கொடுக்கணும், இப்படி எனக்கு பாதியா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப கிருஷ்ணன் மந்திருக்கு ஓடுறாரு. ஓடிட்டு அங்க போய் பாக்குறாரு. கிருஷ்ணா நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? ஒரு நல்ல ஒரு பசுமாட்டை கேட்டேன், நீ வால் இல்லாத பசுமாட்டை கொடுத்துருக்க அப்படி சொல்லு. கிருஷ்ணர் சொல்றாரு, பா நீ வரைஞ்ச அந்த படத்தை பாருப்பா, அந்த படத்துல எங்க வாழையே காணும், நீ எப்படி கேட்டியா அதுதான், அதான் பகவான் நாம எப்படி கேட்கிறோமோ அது மாதிரிதான் கொடுப்பேன். அந்த கேட்கிற விதம் வந்துட்டு நல்லபடியா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். பிரகல்லாதனை பார்க்கலாம். பகவானுடைய விஷ்ணுவோடைய மந்திரத்தை சொல்லி அவரு நரசிம்மரோட தரிசனத்தை போயிட்டாரு. வால்மீகி மரா என்னும் மந்திரத்தை ராமானுஜர் கூட சொல்ல தெரியல அவருக்கு, வெறும் மராங்கிற மந்திரத்தை மட்டும்தான் சொன்னாரு. அதை சொல்லியே அவர் பெரிய வால்மீகி முனிவரா ஆகி அவர் ராம சரித்திரத்தை வந்துட்டு ஃபுல்லா பாட்டா எழுதிட்டாரு. அப்ப ராம நாமத்துக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கு, பகவானுடைய நாமத்துக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கு. நம்ம நம்பிக்கையோட சொல்லணும், நான் பகவானுடைய நாமத்தை சொல்றேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே, அது கிடையாது. அதுல ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். நான் பகவானுடைய நாமத்தை சொல்றேன், ஒரு பிரேமை. குருமராஜ் அதுதான் சொல்றாரு, நீ வெறும் நாமத்தை சொன்னா போதாது, நம்பிக்கையோட சொல்லணும், பிரேமையோட சொல்லணும்.
நம்ம ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவர் கூட எப்பயுமே இருக்கணும், அவர் கூட நல்லா பேசணும். அப்படியே நம்ம அது மாதிரி பகவானுடைய நம்ம எப்போதுமே கான்டாக்ட் வச்சுட்டே இருக்கணும். அதுக்கு நாம ஜபம் வந்துட்டு நம்மளுக்கு உதவியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம ஸ்டோரிலாம் பார்க்கலாம். நிறைய பேசிட்டே போகலாம். ஆனால் கொஞ்சம் தான் டைம் இருக்கு. அதனால எனக்கு கொடுத்த டைமுக்குள்ள அதை நான் முடிக்கணும். அதுக்குள்ளே நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். நான் இப்போ 4th பிரசிடென்ட் மாதாஜி, பக்தி பிராணா மாதாஜி, அவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பக்தி பிராணா மாதாஜி அவங்க இப்போ இல்லை. மாதாஜி அங்கே மாத்ருபவன் சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு கல்கத்தாவில், மாத்ருபவன் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் மாதாஜி ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம சாரதா மடம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்சில் வந்துட்டு மாதாஜியை மாத்ருபவன் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே சேவைக்காக அனுப்பிட்டாங்க. மாதாஜி அங்கே சேவை பண்ணுறாங்க. அங்கே அம்மாங்க எல்லாம் குழந்தை பிறக்கிறது அந்த இதெல்லாம் வந்துட்டு அம்மா அங்கே சேவை பண்ணுறது எல்லாமே வந்து மாதாஜி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அங்கே பிறந்த குழந்தை, அப்பதான் பிறந்தது குழந்தை, அந்த குழந்தைய காணும், யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண? இப்போ எல்லாரும் வந்து ஒரே ஹாஸ்பிட்டல்லே ஒரே இதாக இருக்கு, கலவரமா இருக்கு. மாதாஜி யாரு கூட பேசல. 3 நாள் சாப்பிடவே இல்லை. போனாங்க அம்மா முன்னாடி போய் உட்காந்தாங்க. 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. 3 நாள் ஜெபம் பண்ணி 3ஆவது நாள் குழந்தைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படி? மாதாஜியோட ஜெபத்தினால. அப்ப ஜெபத்து இந்த கலியுகத்துலயும் நம்ம பார்க்கலாம். நிறைய இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்திருக்கு. கலியுகத்துலயும் வந்துட்டு நேரடியா நிறைய உங்களுக்குள்ளேயும் நிறைய இன்சிடென்ட் அந்த மாதிரி இருக்கலாம். அம்மாவோட பேரை சொல்லி ஜெபத்தை சொல்லி ஒன்று கிடைக்கல, அது வந்து கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் அந்த மாதாஜியை வச்சு அந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கல்கத்தாக்கு வந்துட்டு ஒரு பக்தர் வந்து டொனேஷன் கொடுக்க வராரு. அங்கே ஆஃபீஸில் இருக்க மாதாஜி கேட்குறாங்க, நாங்கள் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே கிடையாது, நீங்கள் யார், இவ்வளோ பணம் வந்து டொனேஷன் கொடுக்குறீங்க, எப்படி தெரியும் சாரதா மடம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் மாத்ருபவனில் தான் என்னோட பையன் பிறந்தான், பக்தி பிராணா மாதாஜி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால தான் டொனேஷன் பண்ணி கொடுக்குறேன். அப்படியா, இவ்வளோ பெரிய டொனேஷனை இத்தனை வருஷமா இல்லாத இப்போ கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த டிவோட்டி சொல்கிறாரு, என்னோட பையன் வந்துட்டு மாத்ருபவனில் தான் வந்துட்டு பிறந்தான். அவன் பிறக்கும்போது ரொம்ப அவனுக்கு மூச்சு திணறல், ரொம்ப அவனுக்கு பிழைப்பானா பிழைக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ அங்கே வந்தாங்க பக்தி பிராணா மாதாஜி. பக்தி பிராணா மாதாஜி வந்து பக்கத்தில் உட்காந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அவன் பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட வேலை எதுவுமே இல்லை, சாப்பாடுல ஒன்றும் பண்ணல, அவங்க பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ள சரியாயிட்டான், மூச்சு திணறல் எல்லாம் நின்றுடுது. அப்போ ஜெபத்துக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. நம்ம குரு கிட்ட இருந்து நம்மளுக்கு ஜெபம் கிடைச்சிருக்கு. அதான் அவர் சொல்றாரு, இப்போ என் பையன் வந்துட்டு மாதாஜியோட அருளால வந்துட்டு இப்போ பிழைச்சி அமெரிக்காவில் வேலை பண்ணி அவன் தான் இப்போ இந்த டொனேஷன் இங்கே வந்து சாரதா மடத்துக்கு கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படி சொன்னாங்க. இப்போ நம்ம இப்பயும் அந்த ஜபத்தினோட பலன்களை வந்துட்டு நம்ம இப்பயும் பார்க்க முடியுது. அந்த முக்கியத்துவத்தை வந்துட்டு நம்ம இன்னும் கண்கூடா வந்துட்டு பார்க்க முடியுது. அதனால நாம ஜபத்தை வந்துட்டு நம்ம நம்பிக்கையோட சொல்லணும். அந்த பாரதியார் சொல்றார், தேடி நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகை சரண் புரிந்தால் அதிக வரம் பெறலாம். நம்பிக்கையோட சொல்லணும், பிரேமையோட சொல்லணும் மந்திரத்தை. அது இருக்கு. எனக்கு ஒரு பக்தியோட லைஃப்ல அது உண்மையான நடந்தது. உங்களுக்கு நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க, அம்மாவோட லைஃப்ல உங்க ஜபத்தை பத்தி எல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனா இப்போ இருக்கிற இதுல வந்துட்டு எப்படி சொல்லணுமோ அதை நான் சொல்ல முயற்சி பண்ணேன். ஒரு பக்தி இருந்தாங்க, தெரிஞ்ச எனக்கு ஒரு பக்தி. அவங்க ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. சொந்தங்கள்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அம்மா மட்டும் இருந்தாங்க, வயசான அம்மா. அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு. நம்ம ராமகிருஷ்ணன் அம்மாவோட பக்தர் தான் அவங்க. வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. யாருமே இல்லை எனக்கு, நான் எதுக்காக இந்த உலகத்துல வாழணும்?
அப்படி சொல்லிட்டு அவர் என்ன, நம்ம யாருமே இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப துக்கம் வந்து நம்ம எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும்? எதுக்கு இந்த உலகத்துல வாழணும், நான் இறந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதே மாதிரியும் அம்மாவும் சொல்லிட்டு, அந்த அம்மாவும் சொல்லிட்டு போயிட்டு நான் எதுக்கு வாழணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல போய் குதிச்சிடலாம்னு சொல்லிட்டு வாழ்க்கை ரொம்ப சக்தியாயிடுச்சு, போய் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க போய் இது குதிக்கிறதுக்கு போறாங்க. அப்போ ஒரு குரல் கேக்குது, யாரும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீ எங்க போற? நான் இருக்கேன் உனக்கு, நீ என்னை மறந்துட்டியா? உனக்கு அம்மா நான் இருக்கேன். அந்த அம்மா போன ஜெகத் ஜனனி அம்மா நான் இருக்கேன். நீ எதுக்கு இந்த முடிவு எடுக்கிற? கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, போக விடல. அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க, யாரு வந்திருப்பாங்க, யாரு அவங்க கையை பிடிச்சிருப்பாங்க? அம்மா மா சாரதா தேவி. இது உண்மையாலும் நடந்தது. அப்போ அந்த அம்மா உட்காந்து அம்மாவோட தியானத்துல இருக்காங்க. அம்மா எனக்கு இருக்காங்கன்னு சொன்னா அப்ப ஒரு அவங்க அந்த தமிழ்ல ஒரு பாட்டு எழுதுறாங்க. அந்த பாட்டு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அங்க எழுதியிருக்காங்க, அன்னை என்றாலே எனக்கு நீயே, நல்ல பிள்ளை என்றால் உனக்கு நானே. அதுல ஒரு பெரிய பாட்டு அது. அதுல ஒரு பேராகிராஃப் வருது. அதுல ஐயப்பன் படியோ 18, அம்மா உன்னடி வந்தால் உடே 8. கடின ஸ்லோகங்கள் வேண்டாம், வீண் விரதங்கள் வேண்டாம், அம்மா அம்மா அதுவே ஜெபம். கண்ணை மூடினால் ஆழ்ந்த தியானம், கரம் கூப்பினால் பரிபூரண அமைதி, சிரம் தாழ்த்தினால் சிந்தை மகிழுதே, நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே உன் சந்நிதி. அப்ப எவ்வளவு அர்த்தமான உள்ள பாட்டா அங்க எழுதியிருக்காங்க. அம்மா சொல்றாங்க, நீ என்னை நினைச்சிட்டு நீ என்ன பேரெல்லாம் கூப்பிட வேண்டாம், அம்மா என்னை நினைச்சிட்டு ஒரே அம்மா சொல்லிட்டு என்னை ஒரு டைம் கூப்பிடு, யாருல நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். எத்தனையோ அவதாரங்கள் நம்ம பார்க்கணும். சீத்தை, ராதை, ருக்மிணி, எவ்வளோ அவதாரம் அம்மா வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. நான் உங்களோட குழந்தை, என்னோட குழந்தைகள் நீங்கள், உங்களுக்கு அம்மாங்கிறது நான் இருக்கேன், நீங்க யார் இல்லைன்னு ஒரு நாளும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி இன்னமும் அம்மாவோட அருள் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு பொழிந்து கொண்டே இருக்கிறது. யாரும் நம்பினோர் கெடுவது இல்லை. யாரும் அம்மாவை நம்புறாங்களா, ஒரு நாள் வந்துட்டு அம்மா கைவிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த காலத்துல நீங்க பார்க்கலாம், எல்லாரும் என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாரும் நாராயணா, ராமா, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேர் வைப்பாங்க. இந்த காலத்துல யாரும் பேர் கேட்டு உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா அது என்னமோ பேர் சொல்ல வாயிலே வரமாட்டேங்குது அந்த பேரு. எதுக்கு அந்த பேரை வைக்கிறாங்க? கடைசி காலத்துல நாம கடவுளோட பேரை சொல்லிட்டு நாம வந்துட்டு போவோம் சொல்லிட்டு. அந்த அஜாமினன் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய பையனோட பேரு நாராயணன் சொல்லிட்டு நிறைய மிகப்பெரிய பாவி. கடைசியில வந்துட்டு நாராயணா அப்படின்னு சொல்லி பையன் பேரை சொன்னதுக்கு வைகுண்டம் இருந்து ஆள் வந்துட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம பகவானுடைய நாமத்தை வந்துட்டு நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். டைம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் கடைசியா ஒரே ஒரு அம்மா மேல ஒரு பிரார்த்தனை பாடல் சொல்லிட்டு தமிழ்ல என்னுடைய உரையை வந்துட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். தாயென்ற சொல்லுக்குள் தர்மம் எல்லாம் தாங்கி நிற்கும் விந்தையினை என்னவென்பேன், செய் போன்ற அகம் நாடி வருவோர் தம்மை செந்தமிழால் மெய்யன்பால் உருக்கும் தெய்வம், வாயமுதம் போதுமின்றி எழுந்திட்டாலும் வற்புறுத்தி வாய்முழுக்க உண்ண வைப்பாள், காயுமுயிர் மறந்தாலும் மறவேன் அன்றோ கற்பகமே அற்புதமே கருணை தாயே, மண்ணாளும் பதவியும் நான் வேண்டேன், மற்ற மனிதர்களை ஆட்டுவிக்கும் செல்வம் வேண்டேன், விண்ணாளும் பெரும்பதவி விரும்பேன் என்றும் விண்ணுயிர் வாழ்விக்கும் அமுதம் வேண்டேன்,
கண்ணான என்னம்மா உந்தன் நாமத்தை வாய்க்குளிர மனம் குளிர சொல்லி வாழும் பொன்னான வாழ்வன்றே போதும் இந்த பூமிதனில் அதற்கிணையா ஏதும் உண்டோ. அம்மாங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அன்னி சாரதா தேவியோட நம்ம எப்பவும் நினைச்சிட்டு இந்த சத் சங்கம் மூலமாக, சத் சங்கம்னா என்ன அர்த்தம்னா, சத் அப்படின்னா உண்மை, சங்கம் நாம எல்லாம் கூடியிருக்கோம். உண்மை கடவுள் மட்டும்தான் உண்மை இல்லையா? அந்த உண்மை நம்ம நல்லதை கேட்கறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். சத் சங்கத்தை வந்துட்டு நாம இதுல இருந்து நீங்க கொஞ்சம் உங்க வீட்டுக்கு நல்லது எடுத்துட்டு போய் அதை நான் இன்னிலேருந்து மற்ற சொல்லியிருக்காங்க, இதை கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்கன்னா நல்லது. ஜெய்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்.